ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 87வது தலைப்பு. ஸ்தாபனத்தின் குறைபாடு. இன்ஸ்டிடியூஷன், ஸ்தாபனம் என்று பல பேர் சேர்கிறபோது அது கலந்தாங்கட்டியாகத்தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அது இண்டிவிஜுவலிடம், தனி மனிதரிடம் தெரிவது போல தோஷமாக தெரியாது. தனியாக ஏதாவது ஒரு பூவை மட்டும் வைத்து மாலை கட்டினால் அதிலே நடுவிலே எங்கேயாவது ஒரு தழை அல்லது துர்நாற்றம் எடுக்கும் துருக்க ஜாமந்தி பூ மாதிரி ஒன்றே ஒன்று சேர்ந்திருந்தால் கூட உடனே காட்டி கொடுத்துவிடும். அதை தூக்கி போட்டு விடுவோம். இதுவே பலவித புஷ்பங்களும் சேர்ந்த கதம்ப மாலையாக இருந்தால் அதிலே இந்த வாசனை புஷ்பங்களுக்கு சமமாக தழையும் துருக்க ஜாமந்தியும் இருந்தாலும் தெரியாது. கத்தரிக்காய் ஒரே விதையாய் இருக்கிறது, அவரைக்காய் ஒரே முற்றலாய் இருக்கிறது என்றால் தனியாக சமைக்க வேண்டாம், அவியலிலே போட்டு விடுங்கள் என்பார்கள். தனியாக ஒரு பண்டம் இருந்து அது கொஞ்சம் மூளியாகிவிட்டால் கூட பிரயோஜனமில்லை என்று தூக்கி போட்டு விடுகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஓட்டை உடைசல், கண்ணாடி சில்லுகள், வீணாய்ப்போன பிளாஸ்டிக் துண்டுகள், துணி கிழிசல்கள் முதலியவற்றை வைத்தே கண்ணை கவருகிற மாதிரி டிசைன்கள், பொம்மை தேர் முதலானதுகள் கூட பண்ணுவதாக அவ்வப்போது பேப்பரில் பார்க்கிறோம் அல்லவா? இப்படித்தான் நம்மிலும் ஆகாதது போகாததுகளை எல்லாம் வைத்தே ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷன் என்று ஏற்படுத்தி பிரமிக்க பண்ணிவிடலாம். நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். இப்போது பிரமாதமாக எத்தனையோ சங்கங்கள் இருக்கின்றனவே, அவற்றிலே தனியாக ஆளாக எடுத்து பார்த்தால் எத்தனை பேரை சுத்தம் என்று சொல்ல முடியும் என்பது சந்தேகம்தான். பல பேர் சேர்ந்து இருக்கும்போது தோஷங்களை பூசி மெழுகிவிட முடியும். பசங்களுக்கு புத்தி மட்டும் வளர வேண்டுமென்றில்லாமல் கேரக்டரும் குணநலனும் வளரணும் என்றால் அது சுத்தமான இண்டிவிஜுவல் குருமார்களால் நடக்கிற அளவுக்கு இன்ஸ்டிடியூஷனால் ஒரு நாளும் முடியாது. இன்ஸ்டிடியூஷனில் அறிவைத்தான் பரீட்சித்து வளர்க்க முடியும், குணத்தை முடியாது. சிஷ்யனை கூடவே வைத்து கொண்டு அவனை பணிவிடை செய்ய வைத்து அவனுக்கு ஆகாரம் போட்டு வளர்க்கும் போதுதான் கூடவே குணத்தையும் வளர்க்க முடியும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.